ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு தடவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் கெட்டியாக ஸ்டார்ட் ஆன பின்னாடி கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் விட்டு பாருங்கள். இந்த மாதிரி பழுத்து தக்காளி பழம் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ நீங்கள் பொரி ஆட் பண்ணிக்கலாம். பொரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே பொரி உருண்டை லட்டு மாதிரி பிடிச்சுக்கோங்க. பொரி உருண்டை உருட்டும் போது கையில பிசு பிசுன்னு ஒட்டாம இருக்க அரிசி மாவு, நெய் இல்லைன்னா தண்ணி கையில அப்ளை பண்ணிட்டு உருட்டுங்க. அப்பனாதான் நல்லா உருட்ட வரும். அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியான பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு.